அண்மை செய்தி. விஜயிடம் 2ஆம் கட்ட சிபிஐ விசாரணை நிறைவு பெற்றுள்ளது. தாவேகா தலைவர் விஜயிடம் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் நடைபெற்ற 2ஆம் கட்ட விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார். நந்தினி, வணக்கம். தாவேகா தலைவர் விஜயிடம் சிபிஐ விசாரணை 2ஆம் கட்டமான விசாரணை தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது. என்னென்ன கேள்விகள் அதில் கேட்கப்பட்டது? அது தொடர்பான தகவலை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. கரூர் விவகாரம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் 2வது முறையாக நடைபெற்ற சிபிஐ விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. உணவு இடைவேளையும் சேர்த்து சுமார் 5.5 மணி நேரம் விசாரணை நடைபெற்றிருக்கிறது. கரூர் விவகாரத்தில் சுமார் கடந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் தமிழக வெற்றிக் கழக தேர்தல் பரப்புரையில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணையில் 2வது நாளாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரானார். காலை 11 மணி முதல் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். சுமார் 5.5 மணி நேரம் விசாரணை நடைபெற்ற நிலையில் தற்போது விசாரணை என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. கடந்த 12ஆம் தேதி முதல் முறையாக சிபிஐ அதிகாரிகள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் விசாரணை நடத்திய போது சுமார் 7 மணி நேரம் விசாரணை என்பது நீடித்த நிலையில் அதனைத் தொடர்ந்து 2வது நாளாக இன்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் பல்வேறு விசாரணைகளை மேற்கொண்டனர். குறிப்பாக பல்வேறு கேள்விகளை முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக கரூர் பிரச்சாரம் மேற்கொண்ட போது வாகனத்தில் நின்று பேசும்போது கூட்ட நெரிசலை பார்க்கவில்லையா? 7 மணி நேரம் தாமதமாக சென்றது ஏன்? கூட்ட நெரிசலின் போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? நெரிசலில் வாகனத்தை முன்னோக்கி செலுத்தியது ஏன்? போன்ற பல்வேறு கேள்விகள் விஜயிடம் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் சில கேள்விகளுக்கு விஜய் பதிலளித்த நிலையில் சில கேள்விகளுக்கு அவகாசம் கோரியுள்ளதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதே போன்று பார்த்தோம் என்றால் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னதாக பிப்ரவரி 2வது வாரத்தில் இந்த வழக்கு தொடர்பாக குற்றப்பத்திரிகையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய சிபிஐ அதிகாரிகள் தயாராகி வருகின்றனர். இந்த குற்றப்பத்திரிகையில் விஜய் பெயரையும் சேர்க்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில்தான் கரூர் கூட்ட நெரிசல் பலி தொடர்பான வழக்கில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரிடம் விஜயிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் முன்வைத்திருக்கிறார்கள். விஜய் தரப்பிலிருந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்கப்பட்டதாகவும் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் சுமார் 5.5 மணி நேரம் நடைபெற்ற சிபிஐ விசாரணை என்பது தற்போது நிறைவு பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி.